டானவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே இந்த ஒரு பிளேயரை கொடுத்தா 100% இல்லை 200% இந்த ட்ரேட் டீல் டன் அப்படின்னே சொல்லலாம். எஸ் கைஸ், யார் அந்த பிளேயர்? இந்த பிளேயர் பேரை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. உண்மையாலுமே இந்த பிளேயர் டானவன் ஃபெரேரா ஸ்விட்சுக்காக வர்த்தா? இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், த எண்ட் ஆஃப் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்குது. இதை பற்றியுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்தலாம். ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் கன்ஃபார்ம் சஞ்சு தான் அடுத்த வருஷம் இருக்க போகிறாரு சிஎஸ்கேல அப்படின்னு இருந்தால் லைக் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. பட் இப்போ ஒரு மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் லைக் ராகுல் டிராவிட் எக்ஸிட் ஆகிருக்காரு ஆர்ஆர்லேருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால கண்டிப்பாக ஆர்ஆர்லேயே சஞ்சு ஸ்டே பேக் பண்ண போகிறார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. பட் இப்போது அது கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் ராகுல் டிராவிடுடைய சஞ்சுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக சஞ்சு வெளியில் வர போகிறார் அப்படின்னு சொல்லி. பட் ஆர்ஆர் அது தடுக்கிறதுக்காக சஞ்சு சாம்சனை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்வின்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 பேரை இன்னும் வெளியே தூக்கி போட்டுருக்காங்க. அண்ட் சில பல நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆரோடைய மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சஞ்சு கூட டின்னருக்கு போயிருந்தார். ஸோ அதை சஞ்சு அவருடைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தார். ஸோ மேபி அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி 2 பிளேயரை இப்போது ராஜஸ்தான்லேருந்து வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பின் போலிங் கோச் அண்ட் ஃபீல்டிங் கோச். பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் கோச்சுக்கு சஞ்சு சாம்சனுக்கு ஒத்து போயிருந்ததில்லை, அவ்வளோக்கு தான் இருந்தாங்க 2 பேருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மேஜர் ட்விஸ்ட் கிரியேட் பண்ணது. லைக் சஞ்சு அங்கேயே ஸ்டே பேக் பண்ணாலும் பண்ணிடலாம். லைக் இந்த இவர் கூட நல்லா சஞ்சு வரல அப்படின்னு சொல்லும் போது, வேறு வெளியே தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக சஞ்சு சொல்கிற எல்லாருமே ராஜஸ்தான் வெளியே தூக்கி போட்டு சஞ்சுவை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு ராஜஸ்தான் மேபி அந்த முடிவில் இருக்கலாம். அண்ட் இதை இன்னுமே கிளியரிஃபை பண்ணுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ட்ரேடை நடத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஆருடைய ஓனர். ஸோ அவர் தான் இந்த 2 கோச்சஸுமே தூக்கி வெளியில் போட்டிருக்காரு. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பாக சஞ்சு ஆர்ஆர்லேயே ஸ்டே பேக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி இருங்க கைஸ். இவ்வளோ மட்டும் இல்லை, இப்போது இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வெளியில் போனாலும் போட்டோம், பட் சஞ்சு சாம்சன் அவருடைய முடிவில் கண்டிப்பாக இருக்கார். ஆர்ஆர்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வெளியில் போக தான் போகிறேன், ஆர் என்ன ட்ரேட் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சஞ்சு இன்னும் அதே முடிவில் தான் இருக்கார். சஞ்சு கண்டிப்பாக வெளியில் வரதா போகிறாரு. ஸோ யார் வெளியில் போனாலுமே சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆர் சஞ்சு சாம்சன் ஆர்ஆரை விட்டு வெளியில் வருது கேன்சல் கண்டிப்பாக ஆகாது. பட் ட்ரேடெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. சஞ்சு ஆப்ஷனுக்கு தான் வரப்போகிறார். ஆப்ஷனில் வந்து இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க, சிஎஸ்கே எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய டீம் சஞ்சுக்காக இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களாமா. ஆப்ஷனில் கண்டிப்பாக சஞ்சு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்க தான் போகிறாங்க. பட் இந்த 4 டீமில் தான் சஞ்சு ஒரு டீமுக்கு போக போகிறார் அப்படின்னு கன்ஃபார்மாக ஒரு ஆர்டிக்கலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இது ப்ராக்டிக்கலாக தெரியல. லைக் அங்கே ஆல்ரெடி கேஎல் ராகுல் இருக்கிறாரு, அதனால கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கலாக தெரியுது. பட் அப்கமிங் 3 டீம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது லைக் சஞ்சு இங்கே போகிறதுக்கு. ஸோ ஒன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், லைக் அவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனர் தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக சஞ்சுக்கும் அவங்க போக போகிறாங்க. பட் இந்த 2 டீமுமே போனாலும் போகலாம், இல்லைனா எப்படி வேணாலும் போகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. பட் அடுத்த சொல்ல போகிற 2 டீமில் தான் சஞ்சு அடுத்த வருஷம் ஷார்ட் ஷோராக விளையாட போகிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இவங்க 2 பேருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார் நடக்க போகுது ஆப்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க, பிட்டிங் வார். பிகாஸ் இந்த 2 டீமுக்கு ஒரு டீமுக்கு தான் சஞ்சு அடுத்த வருஷம் விளையாட போகிறாரு. அண்ட் இதில் கேகேஆருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு இந்த ஏசியா கப்பில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன ஃபேன் பார்த்தீங்கன்னா சஞ்சுக்காக கம் டு கேகேஆர் அப்படின்னு சொல்லும் போது ஸ்மைல் கொடுத்து போயிருக்கார் அப்படின்னு சொல்லி இன்னும் அதுவுமே சொல்கிறாங்க. லைக் அந்த மாதிரி ஒரு ரீலுமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்ல முடியாது லைக் சஞ்சு அந்த டீமுக்கு போயிடுவார் இந்த டீமுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சஞ்சு சாம்சன் ட்ரேட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் இன்னும் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இஸ் ஸ்டில் ஆன் த கைஸ். இப்போ நம்ம அடுத்ததை பார்த்துடலாம். இன்கேஸ் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்கல அப்படின்னே வச்சுக்கலாம், ஆர் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரல அப்படின்னா சிஎஸ்கே இந்த ஒரு திங்கப் பண்ணிட்டா நம்ம சஞ்சு சாம்சனும் வேணாம், யாருமே வேணாம். இன்கேஸ் நம்ம கேமரன் க்ரீனுக்கு போகிறோம், இல்லை கேமரன் க்ரீன் வேணாம், பென் டக்கெட்டுமே வேணாம். பிகாஸ் நம்ம டானவன்
டானோவன் ஃபரேராவை எடுத்துன்னு வந்தால் நம்ம டீம் சார்ட்டட். நம்ம பென் டக்கெட், கேமரன் கிரீன் எல்லாம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் டானோவன் ஃபரேரா மாதிரி ஒரு ஃபினிஷர் வரார் அப்படின்னா சிஎஸ்கே டீமுக்குள்ள நம்ம டீமோட வைபே சேஞ்ச் ஆகிடும். நம்ம டீம் ஃபுல் சார்ட்டட். அவரால் bowling போட முடியும், கீப்பிங் பண்ண முடியும், அண்ட் ஃபீல்டிங்குமே நல்ல ஃபீல்டர் டானோவன் ஃபரேரா. ஸோ டானோவன் ஃபரேராவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி சிஎஸ்கே SA-20 ஆப்ஷன் முடிந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிசி கூட ஒரு ட்ரேட் டீலில் டாக் இல்லை இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரேட் அண்ட் டாக் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக டிசி ஆல் கேஷ் டீலுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க கைஸ். ஸோ அதனால் சிஎஸ்கே பிளேயர்ஸை கண்டிப்பாக ஆஃபர் பண்ணும். ஸோ சிஎஸ்கே இந்த ஒரு பிளேயர் ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக டிசி இந்த ட்ரேட் ஆஃபருக்கு ஒத்துக்குவாங்க. யார் அந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ் இருங்க, ஃபஸ்ட்டாக அந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு தேவையா அப்படின்னு பார்த்துலாம். அந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக தேவை கிடையாது இன் பிளேயிங் 11. பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் சீப்பர் ரேட்டுக்கு சிஎஸ்கே டீமுக்குள்ளே இருக்காரு. அவரை வெளியில் விட்டாலும் பிரச்சனை, பட் அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பேக்கப் பிளேயராக தான் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃப்ரீடம் இருக்குது. லைக் சிஎஸ்கே இந்த பிளேயர் ஆஃபர் பண்ணுறதுக்கு ட்ரேடுக்கு. பட் விடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் சிஎஸ்கே நாங்கள் பழைய ஸ்ட்ராட்டஜி பக்கம்லாம் போக மாட்டாப்பா, எங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிளேயரை விட்டா நல்லா தான் இருக்கும். பட் அந்த ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்காரு. அண்ட் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் அதர் தேன் சிஎஸ்கேவுடைய சுட்டி குழந்தை சாம் கரன் தான் கைஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், லைக் சாம் கரனுடைய ரீசெண்ட் T20 பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த 100s இருக்கட்டும் அண்ட் அடுத்தது இங்கிலாண்டில் ப்ளே பண்ண சீரீஸில் இருக்கட்டும், சாம் கரன் எல்லா பக்கமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாம் கரன் ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக டிசி ட்ரேடுக்காக ஒத்துப்பாங்க. ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க கைஸ். லைக் டிசிக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக சாம் கரனை எடுத்துக்கணும் வந்து அது சார்ட்டட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்ல லைக் இப்போது ஆப்ஷன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லைக் டிசிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. பட் சாம் கரன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார் இந்த ஆப்ஷனில் எக்ஸப்ட் கேமரன் கிரீன். ஸோ அதனால் கண்டிப்பாக டெல்லி நாங்கள் சீப்பர் ரேட்லேயே ஒரு ஆல்ரவுண்டரை தூக்கி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாம் கரனை எடுத்துக்கலாம். அண்ட் டானோவன் ஃபரேரா உங்களுக்கு தேவை கிடையாது. சிஎஸ்கேக்கு ஃபரேரா தேவை இருக்கிறாரு. மேபி ரச்சின் டு டானோவன் ஃபரேரா ட்ரேடோட இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸை அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன நடந்தாலுமே லைக் நேத்தன் எலிஸ் ஒரு சாம் கரன் இந்த ரெண்டு பிளேயருமே சிஎஸ்கே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் கேஷ் டீல் தான். இன்னுமே சிஎஸ்கே ஆல் கேஷ் டீலை விட்டு வெளியில் வந்து நில்லை. ஓகே, இப்படி இருந்தாலும் இன்னொரு சொல்யூஷன் சிஎஸ்கேக்கு என்ன அப்படின்னா லைக் சிஎஸ்கே சில பல ஃபாரினர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இல்லை சில பல இந்தியன்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கான்வே, ஓவர்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயர்ஸை கேட்டு பார்க்கலாம். லைக் இந்த ஒரு பிளேயர்ஸை நீங்கள் வேணும் எடுத்துக்கோங்க, நாம் இந்த ட்ரேட் டீலை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் சிஎஸ்கே எக்ஸ்ட்ரா ட்ரேட் ஃபீ ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக ஃபரேராவை எடுத்துன்னு வர முடியும். பட் சிஎஸ்கே இதுவுமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. மேபி ஆல் கேஷ் டீலுக்கு விட்டால் சிஎஸ்கே கண்டிப்பாக வேறு எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. மேபி ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலாம். லைக் இந்த வருஷம் வேறு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த தாட்டி வியர்டான ஆப்ஷனுக்கு போய் ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். ஃபர்தர் நீங்கள் நினைக்கிறீங்க ஃபரேராவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணியே ஆகணுமா, எஸ்ஸா நோமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே கைஸ், இங்கே வரைக்கும் பார்த்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில். ஸோ இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.